பொன்னாங்கண்ணி கீரையில் ராகி ரொட்டி. நாம் எல்லாருமே ஒன்று யோசிச்சிருப்போம், கடந்த காலமா எதிர்காலமா ப்ரெசன்ட் லைஃபா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பில் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து ஆசுவாசப்படுத்துறதுக்கு நம்மளோட பாஸ்ட் லைஃபோட அழகிலான தடயங்கள் தான் தேவைப்படும். ஸோ இந்த ஹரிபரியான லைஃப்பில் அழகான தடயங்கள் உருவாக்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். ஒரு சில ஃபுட் மெமரிஸ் கூட ஒரு வகையான தடயம் தான். எனக்கு அப்படி கனெக்டான ஒரு ரெசிபி தான் இந்த ராகி ரொட்டி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ராகி மாவு கூட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு, சீரகம், எள்ளு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தோசைக்கல்லில் ரொட்டி மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் எண்ணெய் சேர்த்தி நல்லா சிம்லேயே வச்சு சுட்டு எடுத்தால் ராகி ரொட்டி ரெடி. நீங்கள் மற்ற கீரையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் விட பொன்னாங்கண்ணி யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.